இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாது. So the topic we're going to look at today is darkness cannot overcome the light. இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாது. Darkness cannot overcome the light. யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை உள்ள வசனங்களை நம்ம பார்க்க போறோம். We're going to look at John chapter 1 verses 1 to 5. முதல்ல அந்த வசனங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போறேன். So first I'm going to explain those verses. அதுக்கப்புறமேட்டு ஒரு 4 முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு முன்பாக வைக்க போறேன். And then we are going to look at 4 important lessons. அந்த கருத்துக்கள் இந்த இறையியல் கருத்துக்களை, வேத வசனத்தினுடைய கருத்துக்களை எப்படி வாழ்க்கையில பயன்படுத்தலாம் அப்படிங்கறத சொல்லும். So those lessons are going to focus on how we can apply these divine truths of scripture to our practical daily lives. முதலாவது நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா, யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆரம்பத்தில் வார்த்தை இருந்தது அப்படிங்கறத பார்க்கறோம். So we first see in John 1 verse 1 that in the beginning was the word. ஆரம்பத்துல அப்படிங்கற அந்த வார்த்தையை நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சிச்சு அப்படி நம்ம புரிஞ்சிக்க கூடாது. So we shouldn't understand the word beginning as having a starting point. உதாரணத்துக்கு ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆதியிலே தேவன் அப்படின போது ஆரம்பத்துல, அதாவது அங்க படைச்ச போது அப்படின அர்த்தம். So for example in Genesis 1:1 when it says in the beginning God, that's not saying God had a starting point. It's just referring to when God created. So இது ஒரு absolute origin சொல்வாங்க. அது எல்லாமே ஆரம்பமானதுக்கு முன்னாடிக்கும் அப்படினு சொல்லலாம். அதாவது ஆண்டவருக்கு ஆரம்பம் இல்ல, ஆனா நீங்க அப்படி ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அங்க என்னது வார்த்தை இருந்தது. So God does not have an origin. So when we see the words in the beginning, that's referring to as far back as you can go, and the word was already there. So இயேசு கிறிஸ்து எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் இருந்தார் அப்படிங்கறத பார்க்கணும். So Jesus existed before anything was created. இந்த கருத்து இருக்கு இல்லீங்களா, இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார், இயேசு கிறிஸ்து எல்லாம் படைக்கப்பட்டதுக்கு முன்பாகவே இருந்தார் அப்படிங்கறத எங்கிருந்து யோவான் எடுத்தாரு? So where does John get this idea from that Jesus pre-existed everything, that he was there in the beginning before creation? ஒரு சிலர் நினைக்கிறாங்க இந்த இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார், வார்த்தை அப்படிங்கற அந்த கருத்தை கிரேக்க philosophy-ல இருந்து எடுத்தார் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. So some people are of the opinion that John gets his idea of the word of Jesus being the word from Greek philosophy. அப்படி இல்ல. But that's not true. புதிய ஏற்பாடை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே பழைய ஏற்பாடுக்கு போணும். To understand the New Testament we should always look at the Old Testament. புதிய ஏற்பாடை எழுதினவங்க எல்லாரும் பழைய ஏற்பாடை தழுவி தான் எழுதினாங்க. All the writers of the New Testament were writing it in the context of the Old Testament. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுடைய நீட்சி, எக்ஸ்டென்ஷன். The New Testament is an extension of the Old Testament. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல நிறைவேறி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். So the Old Testament is fulfilled in the New Testament. அப்ப இந்த வார்த்தை அப்படிங்கற கான்செப்ட் எங்க இருந்து வந்துச்சு அப்படினா பழைய ஏற்பாடுல இருந்தோ யூதர்களுடைய இறையியல் கருத்துக்கள் இருந்து வந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். So this doctrine of the word, it comes from the Old Testament and the theology of the Jews. நீங்க ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படினா ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக எல்லாவற்றையும் படைத்தார் அப்படிங்கறத பார்க்கிறோம். We see in Genesis 1 that God creates all things by his word. நீங்களும் நானும் வார்த்தையினால படைக்க முடியாது. We cannot create with our words. நீங்களும் நானும் வார்த்தையினால படைக்க முடியாது. மறுபடியும் நான் சொல்றேன் பாருங்க. You and I, we cannot create with our words. Law of attraction சொல்லுது, நீங்க ஒன்ன சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படினா அது அப்படியே நடந்துரும்னு சொல்லுது. So there's this thing called the law of attraction which says if you keep repeating something that will happen. நிச்சயமாக நம்ம ஜெபம் பண்ணும்போது சந்தேகப்படாமல் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். Now of course when we pray we should pray without doubting. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும். We should pray with faith. இயேசு சொல்றாரு நீங்க ஜெபம் பண்ணும்போது பெற்றுக்கொள்வீர்கள்னு விசுவாசிங்கன்னு சொல்றாரு. Jesus says that we should believe that we will receive when we pray. ஆனா ஒரு சிலர் என்ன செய்றாங்க அப்படினு கேட்டிங்கனா நம்ம அப்படியே டிக்ளேர் பண்ணோம்னா இது அப்படியே நடந்துரும்னு நினைக்கிறாங்க. But some people think if we just declare something it will just happen. வேத புத்தகத்துல டிக்ளேர் பண்ற ஒரே ஒருத்தர் தேவன் மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. In the scriptures the only one who declares is God himself. அப்ப நம்ம நெகட்டிவா பேசலாமா? இல்ல. So does that mean we can speak negatively? அவிசுவாசத்தோட பேசலாமா? Can we speak unbelieving words? ஆனா அதே நேரத்துல நாம சொன்னா அப்படியே இல்லாததை அதாவது இருக்கும்படியாக செய்கிற தேவன் வார்த்தையினால நாம சொன்னா அப்படியே நடக்கும் அப்படினு சொல்லலாமா? இல்ல. So but can we say that just like God creates something out of nothing that we can do the same with our words? No, absolutely. இன்னைக்கு there is something called a doctrine of little gods. அதாவது குட்டி குட்டி கடவுள்கள் அப்படிங்கற டாக்ட்ரின் சுத்திட்டு இருக்கு. So there's this doctrine these days called little gods theology. So நீங்க கடவுள், நீங்க சொன்னா அது நடக்கும், நடந்து ஆகணும் அப்படினு சொல்ற ஆட்கள் இருக்காங்க. So there are people who say oh you are gods and if you say something it will happen. அருமையானவர்களே, டிக்ளேர் பண்ற ஒரே ஆளு நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க போய் பைபிளை படிச்சு பாருங்க. டிக்ளேர் பண்ற ஒரே ஒருத்தர் பைபிள்ல யார் அப்படினா ஆண்டவர் மட்டும்தான், நீங்களும் நானும் கிடையாது.
Dearly beloved, the only one in all of Scripture who declares is God. It's not us. ஆனா நம்ம விசுவாசத்தை தான் பேசணும். But we should speak words of faith. ஆண்டவர் என்ன செய்ய முடியும்ன்றதை தான் நம்ம பேசணும். We should speak things that God is able to do. சந்தேகப்படாம தான் நம்ம பெற்றுக்கொள்வோன்றதை விசுவாசிக்கணும். We should believe without doubting. ஆண்டவர் அவருடைய சித்தத்தை செய்வார்ன்றதை விசுவாசிக்கணும். We should trust that God will accomplish His ஆனா will. இல்லாத ஒன்றிலிருந்து நாம வந்து கிரியேட் பண்ணவே முடியாது. But we cannot create out of nothing. நீங்க எவ்வளவு வார்த்தைகளை பேசினாலும் கிரியேட் பண்ண முடியாது. No matter how many words we speak, we ஆனா cannot. ஆண்டவர் பேசினால் கிரியேட் பண்ணப்படும். But if God speaks, it will be created. இயேசு தேவன் வந்து தன்னுடைய வார்த்தையினால எல்லாவற்றையும் உருவாக்கினார், இல்லாததிலிருந்து உருவாக்கினார்ன்றதை பார்க்கிறோம். So God created by His word. He created out of nothing. சங்கீதம் 33:6 வேதவசனம் சொல்கிறது ஆண்டவர் வானத்தையும் பூமியை தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார் அப்படிங்கறத பார்க்கிறோம். Psalm 33:6 says, "By the word of the Lord the heavens were made." ஆனா அன்னைக்கு இயேசுடைய காலத்துல வந்து எபிரேய மொழி ஆல்ரெடி ஒரு பேசு மொழியாக இல்ல, அது வந்து செத்த மொழியாக மாறிவிட்டது. பைபிள் மட்டும் தான் இருந்துச்சு. So during the time of Jesus, the Hebrew language was a dying language. In fact, all they had in Hebrew was the Bible, nothing else. சோ அவங்களுக்கு வந்து அரமைக் டிரான்ஸ்லேஷன் இருந்துச்சு. So they also had Aramaic translations. அதுக்கு பேர் வந்து டார்கம் அப்படி சொல்வாங்க. So we refer to these translations as the Targums. அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த டார்கம்ஸ்ல வந்து ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்துல இப்படி போட்டிருக்கு. So in Genesis 1:27 in the Targums it says, தேவன் மனுஷனை உண்டாக்குனார்னு சொல்லிட்டு எபிரேய பைபிள்ல இருக்கு. So the Hebrew says God created man. ஆனா நீங்க டார்கம்ல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி போட்டுருக்குன்னா the memra of the Lord. memra அப்படினா வேற ஒண்ணுமே இல்ல, அரமைக்குல வார்த்தை அப்படின அர்த்தம். So in the Aramaic it says the memra of the Lord. The word memra means word. So தேவனுடைய வார்த்தை உண்டாக்கினது அப்படினு போட்டுருக்கத நம்ம பார்க்கிறோம். So it says that the word of the Lord created. அதேபோல யாத்திராகமம் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல In Exodus 3:12 என்னுடைய வார்த்தை உங்களோடு இருக்கும் அப்படினு சொல்லிட்டு டார்கம்ஸ்ல இருக்கத நம்ம பார்க்கிறோம். So the Targum says my word will be with you. So இவர்கள் அதாவது யோவான் மற்ற டிசைபிள்ஸ் எல்லாரும் சீடர்கள் எல்லாரும் இதெல்லாம் பரிச்சயமானவர்களாக இருந்தார்கள். So John and the other disciples, they knew all of this. So இந்த இடத்துல யோவான் என்ன செய்றார் அப்படினா, So what John is doing here is, அன்றைக்கு யூத இறையியல் கருத்துல இருந்த கருத்தை எடுத்து, so he is taking the doctrine, the theology of the Jews. வேத புத்தகத்துல பழைய ஏற்பாட்டுல இருந்த கருத்தை எடுத்து He is taking the teaching of the scriptures. அவர் பயன்படுத்தி சொல்றாரு, He is using that and he is saying, ஆதியிலே வார்த்தை இருந்தது, in the beginning was the அந்த word. வார்த்தை தேவனோடு இருந்தது, That the word was with God. அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு சொல்றாரு. The word was God. Hallelujah, praise the Lord. Praise the Lord. I'm really excited. பிரசங்கம் பண்றதுனால மட்டும் இல்ல, I'm really excited, not just because I'm preaching. நான் வந்து ஒரு சாதாரண மனுஷனை வந்து விசுவாசிக்கல. I'm not trusting in mere man. இந்த உலகத்துக்கு மனுஷனா வந்த தேவனை விசுவாசிக்கிறேன். I trust in God who came to the earth. அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Therefore I'm really happy. அது மட்டுமல்ல, இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படி கேட்டா, இந்த வார்த்தை வந்து உண்டாகவில்லை, அது ஆல்ரெடி இருந்ததுன்றத பார்க்கிறோம். We also see that the word was not created. He was already there. இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு காலம் இந்த உலகத்துல இருந்ததே இல்லை. There's never a time when Jesus did not exist. சோ அவர் எப்போதும் இருக்கிறவராக இருக்கிறார். He always exists. அது மட்டுமல்ல, நீங்க மூன்றாவது பாயிண்ட நீங்க பாத்தீங்கன்னா தேவனோடு அந்த வார்த்தை இருந்தது. We also see that the word was with God. இந்த உலகம் எல்லாம் உருவாவதற்கு முன்பாகவே அன்பு என்று ஒன்று இருந்தது. So even before the world was created, love existed. ஐக்கியம் என்று ஒன்று இருந்தது. Fellowship existed. உறவு என்று ஒன்று இருந்தது. Relationship existed. இந்த மூணு பேரும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூணு பேரும் பாத்தீங்கன்னா ஒருவரோடு ஒருவர் இணைந்து இருந்தார்கள், உறவில் இருந்தார்கள் அப்படிங்கறத பார்க்கிறோம். So the Father, the Son and the Holy Spirit were in perfect union and relationship with each other. இது வந்து நம்ம வந்து மனசுல வெச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். So this is something we should always keep in mind. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, தேவனோடு இருந்தது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படி இல்ல. டீப்பா நம்ம யோசிக்கணும். Yeah, we shouldn't just narrate John 1:1 in the beginning was the word was with God, the word was God. We should really understand what it means. இந்த திருத்துவத்தை இந்த மூணு பேரும் உறவுல இருந்தத எப்படி அவங்க வந்து ஆதி சபையில வந்து விளக்கி சொன்னாங்க அப்படினா பெரிகோரோசிஸ் அப்படினு சொன்னாங்க. So the word the early church used to describe the relationship between the persons of the Trinity is perichoresis. Perichoresis அப்படினா என்னன்னா intermingling. So perichoresis refers to intermingling. அந்த மூணு கயிறை வந்து ஒண்ணா திரிச்சிங்கனா எப்படி இருக்கும்? மூணு strands of rope அப்படியே ஒண்ணா திரிச்சிங்கனா எப்படி இருக்கும்? It's like tying together three cords of rope. எல்லாம் ஒண்ணா இருக்கு. So they are one. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல பிதாவானவர் இருக்காரு, இயேசு இருக்காரு. So where the Holy Spirit is, the Father and the Son also are. இயேசு இருக்கிற இடத்துல மூவருமே இருக்காங்க. So wherever one person of the Trinity is, all three are there. So இத நம்ம அப்படிப்பட்ட ஒரு அருமையான உறவு அந்த காலத்துல இருந்துச்சு, இப்போ இருக்குது அப்படிங்கறத பார்க்கிறோம்.
because we see such a beautiful relationship exists within the Trinity. இந்த வார்த்தை தேவனாக இருந்தது. This word was God. அவர் தேவனை போல இல்ல, He wasn't just like God. தேவனாக இருந்தார். தேவன் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். He was God. He is divine God, fully God. சோ நம்ம இதை எப்படி சிலர் என்ன செய்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் நான் டெக்னிக்கலா நான் போறேன். Some people say, like I'm going to get a little bit technical here. நீங்க இத வந்து புரியுதோ புரியலையோ நீங்க மனசுல வச்சுதான் ஆகணும். So whether you understand it or not, you really need to have this in your heart. ஒரு சில வேளை பாத்தீங்கன்னா சபையில சொல்லும்போது புரியாது, ஆனா கள்ள தீர்க்கதரிசி யாராவது வந்து சொன்னாங்கன்னா புரியும் மக்களுக்கு. Some people don't understand when something starts in church, but if a false prophet comes along and says something, they somehow understand. அருமையா விளக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. Oh, they say, oh, he's explained it so well. அது எல்லாமே தப்பா தான் அவங்க விளக்குவாங்க. ஆனா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது கன்வின்சிங்கா தெரியுது. It's all wrong, but because they explain it in such a step by step way, we think it's right. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஜெகோவாஸ் விட்னஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கள்ள போதனை குழுக்கள்லாம் இருக்கு. So there are groups that have false teachings like the Jehovah's Witnesses. இங்க கூட ஏற்காடு பக்கத்துல ஒரு அவங்க கிங்டம் ஹால் ஒன்னு வச்சிருக்காங்க. So near Yerkad they have their kingdom hall, which is similar to a church. ஒரு நாள் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு வீட்ல ஓம் சக்தி நகர்ல So about 12 years ago at a house. ஜங்ஷன் பக்கத்துல ஒரு வீட்ல அந்த வீட்டை வந்து பிரதிஷ்டை பண்றதுக்காக அழைச்சிருந்தாங்க. They had invited me to bless the house. சோ அங்க எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி முடிச்சாச்சு, எல்லாம் காஃபி கொடுத்துட்டு இருந்தாங்க. So we had finished the prayer and dedication, and then they were serving us coffee. அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. And there was a man seated there. அந்த வீட்டுக்காரர் வந்து இன்ட்ரோ듀ce பண்ணாரு, இவர் ரொம்ப நல்ல ஒரு விசுவாசி அப்படினு சொன்னாரு. So the owner of the house introduced me to him, saying he was a really faithful believer. Okay, sorry, praise the Lord அப்படினு சொன்னாரு. And I said, praise the Lord. அதுக்கு அப்புறம் அவர் எல்லாத்துக்கும் ட்ராக்ட் கொடுத்தாரு. And then he was distributing tracts to everyone. எடுத்தோட நான் படிச்சு பார்த்தேன். So I opened and read the tract. படிச்சு பார்த்தோன்னா எல்லாரும் எல்லாம் நல்லா எழுதிருக்கீங்க, ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க பிரதர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. Everyone else was saying, oh, it's very well written, like praise the Lord, brother. நான் படிச்ச உடனே கேட்டது என்னன்னா, நீங்க யெகோவா சாட்சிகளான்னு கேட்டேன். As soon as I saw it, I asked him, are you a Jehovah's Witness? அப்படின்னாரு, முடிச்சாரு. And he was hesitant. கிங்டம் ஹாலுங்களான்னு கேட்டேன். He was clarified whether I was talking about the kingdom hall. ஆமா அப்படின்னாரு. And he said yes. நான் சொன்னேன், உங்களுக்கு நான் மக்கள்கிட்ட சொன்னேன், நான் இவரை வந்து நிராகரிக்கல, உங்களுக்கு பைபிள் படி இது எப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேணா ஒரு செஷன் எடுக்கிறேன், இதுல இருக்கிறதெல்லாம் ராங் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் சொல்லி தான் ஆகணும், நான் பாஸ்டரா இருக்கேன். Yeah, so I told the people, look, if you really want to understand what the Bible says, I'm happy to teach a session. See, ஆதி சபைக்கு வந்து ரெண்டு முக்கியமான சேலஞ்சஸ் இருந்துச்சு. So the early church had two really big challenges. ஒன்னு வந்து உபத்திரவம். The first was persecution. அது யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா யூதர்கள்ட்ட இருந்து வந்துச்சு. That came from the Jews. மற்ற புறஜாதி மக்கள்ட்ட இருந்து வந்துச்சு. Also from other unbelieving Gentiles. இன்னொரு ஒரு பெரிய சவால் சபைக்கு இருந்துச்சு. Another huge challenge was experienced by the church. அது என்னன்னா கள்ள போதனை. That was false teaching. அது சர்ச்சுக்குள்ள இருந்தே வந்துச்சு. And that came from within the church. ஆனா இது ரெண்டையுமே இந்த ரெண்டு காரணத்துக்காக அந்த கள்ள போதனை உள்ளவங்க எல்லாத்தையும் சர்ச் வந்து எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணாங்க. But they excommunicated all the false teachers from the church. So ஏன் இத வந்து நான் சொல்றேன் அப்படினு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் உங்களுடைய அட்டென்ஷன் கொடுத்து இத நீங்க புரிஞ்சுக்கங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். So I'm saying this because it's really important, so please pay attention. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படி இருக்குல்ல. We see that in the beginning was the word and the word was God. நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா G வந்து கேபிட்டல்ல தான் இருக்கு. So if you look at our English Bibles, the G is uppercase G. கொஞ்சம் இங்கிலீஷ் கிராமர் இப்ப. So we're going to look at a little bit of English grammar. The definite article னு ஒன்னு இருக்கு இல்லீங்களா? So we have this thing called the definite article. The அப்படினு போடுவோம்ல. The word the is the definite the article. sun, the moon அப்படி சொல்றோம்ல. So examples like the sun, the moon. So அந்த the அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தேவனாய் இருந்தார் அப்படிங்கற இடத்துல இல்ல, தேவனுக்கு இல்ல. So the definite article in the Greek, it's not used before God. So when it says the word was God, the definite article isn't used. அந்த definite article இல்ல அப்படின உடனே இந்த Jehovah's Witnesses என்ன சொல்றாங்க அப்படினா, அப்ப the God கிடையாது, அப்ப a God அப்படினு சொல்லிறாங்க. So what the Jehovah's Witnesses do is, see there's no definite article, therefore it's not the God, it's a God. தேவனாக இருந்தார் இல்ல, ஒரு தேவனாக இருந்தார். So they say the word was not God as in capital G God, but the word was a God. ஒரு சின்ன கடவுளா இருந்தார். He was a little God. Maybe ஒரு ஏஞ்சலா இருந்தார். Maybe he was an angel. அப்படினு தான் அவங்க சொல்றாங்க. That's what they say. இப்போ இத வந்து யாராவது விளக்கி சொன்னோம்னா நீங்களும் நானும் அல்லது நான் இப்போ உள்ள போறது கிடையாது, எனக்கு ஸ்ட்ராங்கா தெரியும், ஒரு சில கிரேக்கத்துல இருந்து விளக்கி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
And you know, because they appeal to the Greek, some people who don't know the Greek might get deceived by this. அப்பதான் நம்ம அந்த கிரேக்க கிராமர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். That's why we need to understand at least the basics of Greek grammar. நாம வந்து God அப்படின்னு சொல்றதுக்கு, தேவன் அப்படின்னு சொல்றதுக்கு அங்க வந்து டெஃபினட் ஆர்டிகல் இருக்குன்னு அவசியம் இல்ல கிரேக்க கிராமர்ல. So in Greek grammar, to refer to God, we don't have to use the definite article. இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா predicate noun னு சொல்வாங்க. So we call this a predicate noun. நான் அதுக்காக நீங்க கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுங்கன்னு சொன்னேன். predicate noun. So please pay attention, it's called a predicate noun. predicate nounனா என்ன? So what is a predicate noun? For example, தண்ணீர் தான் உயிர் அப்படின்னு சொல்றேன்னு வெச்சீங்களா? So for example, if we say water is life. தண்ணீர் வந்து சப்ஜெக்ட். So water is the subject. உயிர் வந்து predicate noun. அதாவது இது சப்ஜெக்ட் என்னங்கறத சொல்ற ஒரு noun, ஒரு பெயர் சொல். So life, there is a predicate noun. It describes the subject. அப்ப நான் வந்து தண்ணீர் உயிர் அப்படின்னு சொல்ல தேவையில்ல, தண்ணீர் உயிர் அப்படின்னு சொன்னாலே கரெக்டா இருக்கு இல்லீங்களா? So if we just say water is life, that's enough. We don't have to say water is the life. So கிரேக்கத்திலேயே வந்து தண்ணீர் உயிர்னு இருந்துச்சுன்னா உயிருக்கு வந்து இருக்குன்னு அவசியமே கிடையாது, ஆனா அது உயிர் தான். It's same in the Greek. If you're saying water is life, we don't have to say the life also in Greek as well. ஒரு சில என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த தியோஸ் அப்படிங்கிற வார்த்தை அந்த டெஃபினட் ஆர்டிகல் இல்ல இல்லீங்களா, அது adjective-ஆ யூஸ் பண்ணுவாங்க. Some people use the word theos as an adjective. அப்படினா என்னன்னா இயேசு கிறிஸ்து வந்து தெய்வீகமாக இருந்தார், டிவைனா இருந்தார், அவ்வளவுதான். So they say Jesus had a divine nature, that's it. தண்ணீர் உயிர்னு சொன்ன உடனே அன்னைக்கு எப்படிதான் என்னுடைய ஒய்ஃப் இரும்பாம நல்லா இருந்தாங்க. எங்க அம்மா ஃபோன் பண்ணி இருமல் வருதான்னு கேட்டாங்க, உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது யாரும் கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. So predicate noun மறந்துடாதீங்க. ஓகே, அதுக்கு தான் don't forget predicate nouns. Okay right. So இப்படி தான் இந்த கிராமர் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. So this is how the grammar functions. ஆனா தேயோ அதாவது டிவைன் அல்லது தெய்வீகம் அப்படினு சொல்றதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு கிரேக்கத்துல. So there is another word in the Greek for the word divine. யோவான் அப்படிதான் சொல்லணும் அப்படினு தான் அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணிருப்பார். So if John wanted to say that, he could have used that word. அதை யூஸ் பண்ணாம theos அப்படிங்கற வார்த்தையை கடவுள்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு. But instead of using that word, he uses the word theos, the word God. Conclusively நாம என்ன சொல்றோம் அப்படினா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஹalleluya. So we can definitively say in the beginning was the word, and the word was with God, and the word was God. Amen. Amen. Praise the Lord. அது மட்டுமல்ல, அந்த வார்த்தையானவர் மூலமாக தான், வார்த்தை மூலமாக தான் எல்லாமே படைக்கப்பட்டது. அவர் இல்லாமல் எதுவுமே படைக்கப்படவில்லை என்றதை பார்க்கிறோம். And not only so, we see that it is through the word that everything is created. There is nothing that has been created apart from the word. So இயேசு கிறிஸ்து வந்து மீட்பராக மட்டும் நம்ம பார்க்க கூடாது, அவர் வந்து எல்லாவற்றையும் படைத்த தேவன். So we shouldn't see Jesus only as our redeemer, but also as the creator of all things. So நம்ம இயேசு தேவன் சொல்றதுக்கு கவலையே பட தேவையில்லை. So we should have no qualms about saying Jesus is our creator. So அது மட்டுமல்ல, அடுத்தது 6th ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம்னா 6th பாயிண்ட்ல அவருக்குள் ஜீவன் இருந்தது அப்படிங்கறத பார்க்கிறோம். We also see that in him was life. முத ஆண்டவர் படைச்சது என்ன? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். What is the first thing God created? Light. God said let there be light. நான் வந்து சயின்ஸ் கிளாஸ்ல இருக்கும்போது எங்களுடைய அதாவது பிசிக்ஸ் என்னுடைய ஜுவாலஜி டீச்சர் கேட்பார். அவர் வந்து ஒரு முஸ்லீம் ஆனா ஏத்திஸ்ட். So when I was in school in my science class, my zoology teacher used to ask me something. எப்படி வந்து கடவுள் வந்து வெளிச்சத்தை படைச்சாரு முன்னாடி? So he would ask me, how did God create light? சூரியனே இல்ல. So there's no sun. நான் அப்படியே குழம்பிடுவேன் நான். And I used to be very confused. என்ன இவர் இப்படி எல்லாம் பயங்கரமா கேள்வி கேட்கிறார், என்னால பதிலே சொல்ல முடியல அப்படின்னு நான் யோசிப்பேன். He's asking all these difficult questions that I can't answer. அதுக்கப்புறம் நான் பைபிள் காலேஜ் போயிட்டேன். Then I went to Bible college. அங்க போய் படிக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஜெனசிஸ் கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. So in one class they were teaching Genesis. So நான் இதே கேள்வி கேட்டேன். So I asked the same question. So எப்படி சார் வந்து வெளிச்சத்தை ஆண்டவர் உருவாக்குறாரு, ஆனா சூரியனை உருவாக்காம எப்படி அப்படின்னு சொன்னாரு. So how did God create light before he created the sun? அப்ப எங்க வாத்தியார் சிம்பிளா சொல்றாரு. So my lecturer just told me, சூரியனை படைச்சு தான் வெளிச்சத்தை படைக்கணும்னு அவசியம் இல்லை ஜோசப். there's no need for God வெளிச்சம் உண்டாவது சொன்னானா அப்படி இல்லாம இருந்து உருவாக்கிற முடியும் அப்படின்னு சொன்னாரு. So there's no need for God to create the sun first before creating light. He can just say let there be light and light will come into existence. Wow. I was amazed. Wow. சிம்பிள் ஆன்சர் தான் இல்லைங்களா? It's a simple answer, isn't it? ஆனா நம்ம என்ன செய்யணும், அந்த சயின்டிஃபிக்கா அப்படியே இப்படிலாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்குறோம்.
ஆனா கடவுள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வெளிச்சம் உண்டாவது அப்படின்னு சொன்னா போதும், அது வெளிச்சம் உண்டாயிரும். Sometimes we think too hard to understand it scientifically, but for God it's very simple. He just has to say, let there be light, and there is light. ஆனா அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? சூரியனை உருவாக்குறாரு. And after that he does create the sun. சூரியன் வந்து பகலை வந்து ஆளுகிறது அப்படிங்கறத பார்க்கிறோம். And the sun rules over the day. ஆனா அந்த வெளிச்சத்துல இருந்து தான் எல்லா லைஃப்மே ஃப்ளோ ஆகுது, ஓடி வரதை நம்ம பார்க்கிறோம். But we see that all life flows from the light. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா அவரில் ஜீவன் இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். And we see in John 1 that in him was life. அந்த ஜீவனே மனுஷனுக்கு வந்து வெளிச்சமாக இருந்தது அப்படிங்கறத பார்க்கிறோம். And this life was the light of all man. யூத பாரம்பரியத்துல வந்து வெளிச்சம் அப்படிங்கிறது தேவனுடைய பிரசன்னத்தை காண்பிக்கிறது. So in Jewish understanding, light refers to God's presence. ஜீவன் அப்படிங்கிறது வந்து தேவனுடைய வார்த்தையோடு அது வந்து இணைஞ்சு போகுது. So life is connected with God's word. So தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை எல்லாம் சேர்ந்து நமக்கு வெளிச்சத்தையும் ஜீவனையும் கொடுக்கிறதாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். So God's presence and his word gives us life and light. அந்த வெளிச்சம் வந்து இருளிலே பிரகாசிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். So this light shines in the darkness. இருள் வந்து வெளிச்சத்துக்கான சம அளவு எதிரான ஃபோர்ஸ் கிடையாது. So darkness is not an equal and opposing force to light. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதுக்கு எதிர்பார்த்து நீங்க சொல்லுங்க. So I'm going to say something opposite to that. Dark, light, okay, black, white, God, no. காடுக்கு வந்து எதிரான ஒரு ஆளு யாருமே கிடையாது. So there's no equal opposite force to God. Hallelujah, praise the Lord. இதான் வந்து dualism சொல்வாங்க. So this is called dualism. அதாவது dualism அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டு சம அளவு சக்தி வாய்ந்த சக்திகள் வந்து ஒன்னோட ஒன்னு மோதிக்கிட்டே இருக்கு அப்படின்றதுதான். So dualism teaches that there are two equal and opposing forces that are in conflict with one another. யாராவது சொன்னாங்கன்னா சாத்தா வந்து ஆண்டவருடைய பயங்கரமான எதிரிதான், எதிர்த்து நிக்கிறனால அவன் எதிரி. So some people say Satan is almost equal to God. No, sure, he is God's enemy because he opposes God. ஆனா அவனை வந்து சம அளவு சக்தி வாய்ந்த எதிரியா மார்க்கிட்டீங்கன்னா ஆண்டவர் வந்து அண்டர்மைன் பண்றீங்கன்னு அர்த்தம். But if we ever consider Satan to be equal with God, that means we are undermining God's power. So ஆண்டவருக்கு எதிரா நிற்கக்கூடிய தகுதி வாய்ந்த யாருமே இந்த உலகத்துல கிடையாது. So there's no one worthy to be considered equal to God. So இந்த வெளிச்சம் வந்து உலகத்துக்கு வருது. So this light comes into the world. இருட்டான உலகத்துக்கு வருது. It's coming into a world plunged into darkness. பிரகாசிக்கிறது. And it's shining. ஆனா இருள் அதை மேற்கொள்ள முடியவில்லை. And the darkness cannot overcome it. பிசாசின் சக்திகள் மேற்கொள்ள முடியவில்லை. Satan's power cannot overcome it. பாவம் மேற்கொள்ள முடியவில்லை. Sin cannot overcome it. ஆண்டவருக்கு எதிராக வருகிற எதுவுமே அதை மேற்கொள்ள முடியவில்லை அப்படிங்கறத பார்க்கிறோம். Nothing that is opposed to God can overcome this light. So இந்த வேத பகுதியை ஒட்டுமொத்தமா நாம பார்த்தோம்னா நாம என்ன சொல்ல முடியும்? So if we consider these verses together in context, இயேசு கிறிஸ்து இந்த உலகமெல்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவர் இருந்தாரு. So Jesus existed before the world was created. நித்திய ஜீவனின் வெளிச்சத்தினுடைய மூலம் அவர்தான். He is the source of eternal life and light. அவர் இந்த இருளான உலகத்துக்குள்ள வந்தாரு. He came into this world of darkness. பாவம் நிறைஞ்ச உலகம். A world filled with sin. பயம் நிறைஞ்ச உலகம். A world filled with fear. குழப்பம் நிறைஞ்ச உலகம். A world filled with confusion. பொய் நிறைந்த உலகம். A world full of lies. இந்த உலகத்துல அவர் வந்தாரு. He came into this world. நம்மை மாற்றும்படியாக வந்தாரு. And he came to transform us. அவர்தான் ஜெயிக்கிறாரு. He is the one who wins and overcomes. அவரை ஜெயிக்கிறதுக்கு யாரும் இல்ல. And there is no one to overcome him. Hallelujah, praise the Lord. Praise the Lord. இது எல்லாமே இந்த 5 வசனங்கள்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். And we see that all of this is in this text, in these 5 verses. So நம்ம வாழ்க்கைக்கு இது எப்படி நம்ம எடுத்து பயன்படுத்துறது? So how can we apply this to our lives? ஒரு 4 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க இருக்கிறேன். We're going to look at 4 points. Number 1 என்ன அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நித்திய தேவனாக இருக்கிறார், என்றும் அவர் இருக்கிறார், நமக்கு என்றைக்கும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். So Jesus as the eternal God, he is ever living and he is always our ever present help. வேதவசனம் சொல்கிறது எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்துல இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். Hebrews 13:8 says Jesus Christ is the same yesterday and today and forever. நீங்களும் நானும் மாறுறோம். You and I, we change. சிஸ்டர் ஸ்னேகா ஜெயகர் வந்து ஒரு போட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. So a sister sent me a photo. நியூ இயர் கிரீட்டிங்ஸோட. So she sent me a new year greeting. So நேசா பிறந்த போதெல்லாம் நம்ம பார்த்தோம் குட்டி பிள்ளையா. So when the child was born, we saw this child as a little baby. விசேஷ் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா பெரிய ஆளுங்க போல நிக்கறாங்க. Now all these children that we knew as babies have now grown up. So இவனுங்க வளர்றானுங்க, நாம வயசாகிறோம். So they are growing up and we are growing old.
அவங்களும் மாறுறாங்க, நாமளும் மாறுறோம். So they're changing and we are also changing. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் மாறுறது இல்ல. But the Lord never changes. இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. The world always changes. நம்முடைய சேலத்தினுடைய லேண்ட்ஸ்கேப் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. The landscape of Salem keeps changing. சேலத்தினுடைய ஃபேஸும் மாறுது. The face of Salem is changing. சேலத்தினுடைய உடையெல்லாம் மாறுது. The culture of Salem is changing. கல்ச்சர் மாறிக்கொண்டே இருக்குது. ஆனா ஆண்டவர் என்றைக்கு மாறுவதில்லை. But the Lord never changes. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். He is the same yesterday and today and forever. Hallelujah, praise the Lord. So அப்பனா நம்ம என்ன செய்யறது? So what do we do with that? உங்களுக்கு கவலை வந்துச்சு அப்படின்னா யாரை நம்பணும்? ஆண்டவர் தான் நம்பணும், இயேசுவை நம்பணும். So when you are worried, whom do you put your trust in? It's in the Lord. உங்களுக்கு ஒருவேளை ஐடென்டிட்டி கிரைசிஸ் வருதுன்னு வெச்சீங்களா, நான் யாருன்னு எனக்கு தெரியல அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஆண்டவர் தான் நம்பணும். So if we ever have an identity crisis and ask ourselves, who am I? We should trust in the Lord. ஆண்டவர் தான் நீங்க யார் என்பதை என்ன செய்யணும்? நிர்ணயம் பண்ணணும். So God is the one who defines and determines who we are. எப்பவுமே நீங்க மனசு வச்சீங்க, நீங்க ஆண்டவருக்குள்ள என்னவா இருக்கீங்க அப்படிங்கறது தான் உங்களுடைய பிரைமரி ஐடென்டிட்டி. So your primary identity is who you are in Christ. Praise the Lord. Praise the Lord. ஒரு பிக்சர் பார்த்தேன். So I saw a picture. அந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் வந்து கண்ணாடி முன்னாடி நின்னு பாக்குது. So there's a lion that's standing in front of a mirror. ஆனா மிரர்ல தெரியறது என்னன்னா ஒரு பூனை, அப்படியே பாவம் போல நிக்கிற பூனை. But the reflection shows a cat that's like a really scared cat. சிங்கம் தான் பாக்குது. So it's the lion that's looking into the mirror. ஆனா கண்ணாடியில வந்து பூனை தான் தெரியுது அந்த சிங்கத்துக்கு. Seeing itself as a cat. பல வேளைகள் நாம அப்படிதான். Often we are like that. ஒரு மெசேஜ் கேட்டோம்னா hallelujah praise the lord அப்படின்னு சொல்லிட்டு போய் மிரரை பாப்போம். You know, when we listen to a message, we're really excited. Hallelujah, praise the Lord. அந்த நேரத்துல சிங்கம் மாதிரி தான் தெரியுது. And at that moment, yes, we see ourselves as a lion. டாக்டர் ஸ்மித் சொன்னது போல யாராவது இன்டிமிடேட் பண்ணிட்டாங்கன்னு வெச்சீங்களா. But just like Dr. Smith said, if someone intimidates us, யாராவது நம்மள தாழ்த்தி பேசிட்டாங்கன்னு வெச்சீங்களா. if someone insults us, நம்ம போயிட்டு மிரர் முன்னாடி நின்னோம்னு வெச்சீங்களா. and we go and look at ourselves in the mirror after that, ஒரு பூனை மாதிரி தெரியுது. we see ourselves as a little cat. அப்படி இருக்கவே கூடாது. We should never be like that. Because உங்களுடைய ஐடென்டிட்டியை அடையாளத்தை நிர்ணயம் பண்றது ஆண்டவர் தான். Because the one who determines our identity is God. அவர் என்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். He never changes. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா அவர் வெளிச்சமாக இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். So Jesus is the light. அவர் நம்மளையும் பார்த்து என்ன சொல்றாரு? நீங்களும் உலகத்துக்கு வெளிச்சமா இருங்கன்றாரு. And he says to us that we ought to be a light to the world. அவர்கிட்ட இருந்து வெளிச்சத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம வெளிச்சத்தை யாரும் அணைக்கவே முடியாது. So as we keep dwelling in his light, no one can take our light away. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன மெழுகுபத்தியை ஏத்திக்கிட்டு அப்படியே காத்து பயங்கரமா அடிக்குது, நீங்க அப்படியே போறீங்க, அதை காப்பாத்துறதே உங்களுக்கு பெரிய வேலையா இருக்கும். You know, if you're carrying a candle in stormy weather, we have to make sure it doesn't go out. ஆனா பெரிய தீப்பந்தம் இருக்கு, ஆனா அதுக்கு ஆயில் வந்துகிட்டே இருக்கு. இந்த அமரா தீபம்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அமரா தீபம். சோ அண்ணாவுடைய கல்லறையில் கூட இருக்கு அப்படின்றாங்க இல்லைங்களா. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அணையறதே கிடையாது. But if there's a big fire that's constantly being fueled, that can never be put out. அது போல தான் நீங்களும் நானும். And we ought to be like that. சோ ஆண்டவர்ட்ட இருந்து அந்த வெளிச்சத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்மள யாரும் அணைக்கவே முடியாது. As we keep dwelling in the light of the Lord, no one can put us out. நாம எப்படி இருக்கிறோம் அப்படி கேட்டிங்கன்னா ஒரு கலங்கரை விளக்கத்தை போறவங்க இருக்கிறோம். So we are as people who bring light into a world of confusion. என்ன புயல் அடிச்சாலும் அந்த கலங்கரை விளக்கத்துல வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கணும். We are like a lighthouse that's presenting light and guiding the ships. ஒருவேளை அங்க வெளிச்சம் அணைஞ்சு போச்சுனா what happens if the lighthouse goes out? கப்பல்கள்லாம் அங்கங்க என்னது திசை மாறி போயிடும். The ships would not know where to go. சோ நீங்க சொல்லணும், என்றைக்கு மாறாத நித்திய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு நான் விசுவாசிப்பேன். So we ought to say that we always trust in the unchanging everlasting God Jesus Christ. அவர்தான் எனக்கு எப்போதும் உதவியா இருக்கிறார். He is the one who is always, ever and ever my help. எனக்கு கவலை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நான் அவர்ட்ட தான் நான் போவேன். When I have worries, when I have challenges, when I have sadness, I go to him. என்னுடைய வெளிச்சத்தினுடைய மூலம் அவர்தான். He is the source of my light. என்னை யாரும் அணைக்க முடியாது. No one can put me out. Hallelujah, praise the Lord. அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்போதும் இருப்பது மிக முக்கியமான காரியம். We should always believe that. அது மட்டுமல்ல, இரண்டாவதாக நாம் என்ன பார்க்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகராக இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, எல்லா ஜீவனையும் காக்கிறவராக இருக்கிறார். So the next thing we are going to see is that Jesus is the creator of all life and he is also the sustainer of all life. எல்லா புராண கதைகளிலும் பாத்தீங்கன்னா, கிரேக்க புராணம், அப்புறம் பாபிலோனிய புராணம், இந்து புராணத்திலே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள் இருப்பாங்க. So if you look at different mythologies, there are different gods for different things. அழிப்பதற்கு ஒரு கடவுள். So there's a god to destroy. காப்பதற்கு ஒரு கடவுள். There's a god to sustain and preserve. சிருஷ்டிப்பதற்கு ஒரு கடவுள். There's a god for creation. அது இல்லாம என்ன பாத்தீங்கன்னா பாடலுக்குன்னு ஒரு கடவுள். And apart from that there are gods for songs.
படிப்புக்குன்னு ஒரு கடவுள், for studies. இப்படியே சொல்லிட்டு போலாம், இன்னும் நிறைய இருக்கு You know, ஒவ்வொன்றும். we can keep listing this. ஆனா நீங்க வேத புஸ்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா But if you look at the scriptures, ஒரே கடவுள் எல்லாத்தையும் செய்றாரு. there is one God who does all things. நீங்க ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க நிறைய பேர் நிறைய தொழில்லாம் செய்றாங்க. If you look at Genesis 4, there are different people doing different things. மியூசிக் இண்டஸ்ட்ரிலாம் அங்க ஆரம்பிக்கிறத நீங்க பார்க்கலாம். We see the origins of the music industry there. மனுஷன் என்ன செய்றான், அதை படைக்கிறான். People are creating music. ஆனா மனுஷன் வந்து படைக்கிறதுக்கு திறனை கொடுத்தது ஆண்டவர் தான். But the one who gave man the ability to do these things is God. ஆனா நீங்க பாபிலோனிய புராணத்துல பாத்தீங்கன்னா அப்கல்லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவிகள் கிரீச்சர்ஸ் இருக்காங்க, அப்கல்லூஸ். But if you look at, for example, Babylonian mythology, there's a creature called Apsalus. அந்த அப்கல்லூஸ் அப்படிங்கிறது வந்து பாதி கடவுள் பாதி மனுஷன். So these Apsalus, they are half man and half God. அவர்கள் தான் மக்களுக்கு வந்து கல்வி அறிவை தராங்க, பாடலை தராங்க, எல்லாமே தராங்க. So they're the ones who give humans music and education and all these other things. மோசே வந்து ஆதியாகமத்தை எழுதும்போது இப்படி யோசிப்பாருன்னு நான் யோசிக்கிறேன். So when Moses was writing Genesis, he was probably thinking this way. எழுதிட்டே இருக்கும்போது அவர் எந்திரிச்சு ஹalleluya praise the lord அப்படி சொல்லிப்பாரு. Like he would have just gotten up and said hallelujah praise the Lord. அப்கல்லூஸ்ல ஒண்ணுமே கிடையாது. So there are no Apsalus, there's nothing. எல்லாமே தேவன் தான் அப்படி சொல்லிப்பாரு. Everything is from God. அதே போல தான் இங்க நம்ம பார்க்கறோம்னா இயேசு கிறிஸ்து தேவன் வந்து எல்லாவற்றையும் தருகிறவராக இருக்கிறார். So we see that our God Jesus Christ gives us all things. நம்ம இந்த உலகத்துல வாழ்வதற்கு எல்லாவற்றையும் தருகிறார், அதையும் காப்பாற்றுகிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம். He gives us all things we need to live and he also protects and sustains us. ஏன் அப்படின்னா எல்லாமே அவர் மூலமாக தான் உருவாக்கப்பட்டது. Because all things were created through him. சரீரமான காரியங்கள், சரீர பிரகாரமான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே, both physical and spiritual, all things come from him. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒருவேளை எம்ப்டியா ஃபீல் பண்றோம்னு வெச்சீங்களா. So if you are feeling empty in our lives, இந்த உலகத்துல நான் வாழாத மாதிரியே இருக்கு அப்படினு சொல்றவங்க இருக்காங்க. No, some people feel like they're not really living their lives. சிலர்லாம் ஜாம்பிஸ் மாதிரி, அதாவது இந்த டெட் மேன் வாக்கிங் மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. அதாவது செத்தவர்கள் நடப்பது போல. Some people are like zombies, they're just like the walking dead. ஒரு philosophically பேசுற ஒரு பிரதர் இருந்தார். So there's a brother who speaks philosophically. பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படி நான் கேட்டேன். I asked him, how are you brother? பாஸ்டர் நான் என்னைக்கோ செத்துட்டேன் பாஸ்டர். His சில சொல்றாங்க பாத்திருக்கீங்களா? response would be, oh pastor, I died a long time ago. ஆனா இப்ப நடந்துக்கிட்டு தானே இருக்கீங்க. Oh but you are still walking. நடந்துட்டு தான் இருக்கேன் பாஸ்டர், ஆனா என்னைக்கோ நான் செத்து போயிட்டேன். சிரிப்பே இல்லை எனக்கு இப்ப. ஆனா மனசுல சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். So he would just say, oh look, I'm walking but I'm dead, and I would respond, but you go to church. செத்தவன் மாதிரி தான் போறேன் பாஸ்டர். Yeah, I'm going as someone who's died. நல்ல வேளை பாஸ்டர் அது கேட்கல, ஏன்னா பிரசங்கம் பண்ண செத்தவர்களுக்கு பிரசங்கம் பண்ணணும்னு யோசிச்சிருப்பாரு. So thankfully the pastor of that church didn't hear it. இங்க யாராவது அப்படி இருந்தாங்க அப்படின்னா, if anyone is feeling that way here, செத்தவரை போல இருக்கிற அப்படி இருந்தீங்கன்னா, I'm like someone who's died. இப்பொழுது ஜீவன் உங்களுக்குள்ள வரட்டும். ஹalleluya. May life come into you now. தேவனுடைய ஜீவன், God's life, ஆண்டவருடைய சுவாசம் உங்களுக்குள்ள வரட்டும். the breath of God may come into you. அருமையானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அழைப்பை வச்சிருக்கிறார். So God has a purpose for your life. உங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். So God has an intention for your life. So நீங்க வந்து கவலைப்படவே தேவையில்லை. So you don't have to worry. அந்த நோக்கம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை போல மாறுவது. You know what God's intention is? That we should become like Christ. கிறிஸ்துவை போல இருந்தாவே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதம். Becoming like Christ is the greatest blessing. It's a blessing to the world and it's also a blessing for us. உங்களுக்கு லைஃப் வேணும் அப்படினா எங்க இருந்து அதை வாங்கணும்னா ஆண்டவர்ட்ட இருந்து வாங்கணும். So if we want life, we should get it from the Lord. உங்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படினா ஆண்டவர்ட்ட இருந்து தான் அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். If we want to understand the meaning of our lives, we should understand it from the Lord. நம்முடைய ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்னன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படி சொன்னோம்னாலாம் கிடைக்காது. You know, if we just sit idly and think, oh, what's the meaning of life? We're not going to get it. கிறிஸ்துவுக்குள்ள இருந்து வாழ்ந்தாதான் அது அர்த்தம் என்னன்னு தெரியும். So when we are in Christ and we live in Christ, that's when we understand the meaning of life. வாழும்போது தான் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். Only when we live do we understand the meaning of life. ஆண்டவரே நான் யாருன்னு சொல்லுங்க, நான் வந்து வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்யறேன்னு சொல்ல முடியாது. So we can't say, Lord, tell me who I am and I will do everything in life. நாம ஆண்டவர் என்னன்னு சொல்றாரோ அதன்படி வாழும்போது தான் அப்படியே பரவாயில்ல நான் இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். So only when we live according to the word of God can we understand what life is really. அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான சத்தியம். Beloved, this is really important. This is a very important truth. ஒரு நாளும் யாருமே வந்து ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்கு கொடுத்த அர்த்தத்தை எடுத்துறவே கூடாது.
No one should ever steal the meaning God has given to our lives. நீங்க இப்படி சொல்லாதீங்க, இவங்களுக்காக தான் வாழ்றேன், இவங்களுக்காக தான் வாழ்றேன்னு சொல்லாதீங்க. So we should never say, I'm just living for him or her. நான்லாம் பிள்ளைங்களுக்காக வாழ்றேன் அப்படிங்கறத என்னைக்கு நான் விட்டுட்டேன். So I've given up saying I live for my children. அப்போ புரிஞ்சுக்காதீங்க. So please don't misunderstand me. ஒய்ஃபுக்காக வாழ்றேன்றதை எப்பயோ விட்டுட்டேன். ரியலி. I also given up saying I live for my wife. ஒய்ஃபை தாண்டி வாழணும். ஒரு வாழ்க்கை இருக்கு. அவங்ககிட்ட நான் அதான் சொல்றது. There's something more to live for than just my wife. எனக்காக வாழ வேண்டாம். I don't want to live for myself. நான் என் ஒய்ஃப்ட்ட சொல்றேன், எனக்காக வாழ வேண்டாம். I say to my wife, don't live for me. ஆண்டவருக்காக வாழுங்க. Live for the Lord. ஆண்டவருக்காக வாழ்கிறவர்கள் ஆண்டவருடைய நோக்கத்தோடு இருப்பார்கள். So those who live for the Lord live by God's purpose. பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போற பெற்றோர்கள்லாம் இருக்காங்க. So there are parents who just live for their children and they come to ruin. ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சிருக்கீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. So if you see whether they have done anything for the Lord, they haven't. என்ன பண்ண பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சு பிள்ளைகளை பெத்து பேரன் பிள்ளைகள்லாம் என்னது ஸ்கூல் கொண்டு போனா அவ்வளவுதான் finished. You know that they have raised their children, educated them, and they now have grandchildren and they think that's it. ஆண்டவர் கடைசி நாள்ல உங்ககிட்ட வந்து கணக்கு கேக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு நீங்க என்ன பண்ணீங்கன்னு தான் கேட்பார். So on the last day when we have to give account to the Lord, what he is going to ask us is what we did with what he has called us to do. அருமையானவர்களே, அப்ப நம்ம கணக்கு கொடுக்கும்போது நான் வந்து ஆண்டவரே இதெல்லாம் பண்ணேன் அதெல்லாம் சொல்ல முடியாது. So we can't just make excuses when we stand before the Lord. இது வந்து ஒருவேளை கடினமா இருக்கலாம் உங்களுக்கு கேட்கிறதுக்கு, தெரியல எனக்கு எப்படின்னு. This might be hard for some of us to hear. ஏன்னா எனக்கு கடினமா இருந்துச்சு, ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது எனக்கு கடினமா இருந்துச்சு. Because when I heard this from the Lord, it was hard for me. எப்படி பிள்ளைங்கிட்ட போய் சொல்ல முடியும், உங்களை தாண்டி நான் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறேன் அவர் சொன்னா என்ன அது எல்லாம் அப்பா அப்பாலாம் நமக்காக தரேன் அப்படி யோசிப்பாங்க இல்லைங்களா? So how can I say to my children, hey, I have a hope that's beyond you? They might think, oh, but shouldn't the father just live for me? இல்ல என் வைஃப்ட்ட போயிட்டு சொன்னா உன்னை தாண்டி நான் ஒரு நோக்கம் வச்சிருக்கேன், உனக்காக வாழல, உனக்காக மட்டும் வாழல அப்படி சொன்னா எப்படி புரிஞ்சுக்குவாங்க? So how can I say to my wife, I have a purpose that's greater than you? How will she understand? பட் அதுதான் உண்மை. But that is the truth. It's not that we don't love the people. நம்ம யாரையும் நேசிக்கலன்னா இல்ல. It's not that we don't love people. நாம நேசிக்கணும். Yes, we must love them. அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்யணும். Yes, we must carry out our duties. ஆனா சில வேளைகள்ல நம்ம அப்படியே டைட்டா இருந்தோம்னு வெச்சுங்களேன், அம்மா அப்பா அதாவது பிள்ளைங்க வைஃப் கணவன் அப்படின்னு அவங்களோடயே அதாவது ஒரு பாண்ட் மாதிரி பாண்டேஜ் மாதிரி இருந்துன்னு வெச்சுங்களேன், ஆண்டவர் சொல்றதை நம்ம கேட்கவே மாட்டோம். But if you're only looking after them, then we won't listen to the Lord. சாரி, நான் என்ன சொல்ல வரேன்னா அன்பு செலுத்துங்க, ஆனா அதை தாண்டி ஒரு அழைப்பு இருக்கு ஆண்டவருக்கு, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். So what I'm saying is absolutely love those around you, your family, but there's something more than that, something. So உங்களுடைய வாழ்க்கைக்கான அர்த்தம், உங்களுடைய வாழ்க்கைக்கான அடையாளத்தை ஆண்டவர் தான் கொடுக்கிறார், இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் அப்படிங்கறத பார்க்கிறோம். So we see that it's only the Lord Jesus Christ who gives us meaning and purpose in life. மூன்றாவதாக என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நீங்க கிறிஸ்துவாகிய வெளிச்சத்துல இருக்கும்போது எந்த இருளும் உங்களை ஆள முடியாது, மேற்கொள்ள முடியாது. So the third point we're looking at is that when we live in the light of the Lord Jesus Christ, no darkness can overcome us. Hallelujah, praise the Lord. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது, when you are in Christ, கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்துல இருக்கும்போது, when you are in the light of Christ, எந்த விதமான இருளும் உங்களை ஆளுகை செய்யவே முடியாது, உங்களை மேற்கொள்ளவே முடியாது. So no darkness can rule over us or overcome us. நீங்க வந்து பிசாசுக்கு பயப்பட தேவையில்லை. We don't have to fear the devil. பில்லி சூனியத்துக்கு பயப்பட தேவையில்லை. We don't have to witchcraft. We don't have to fear witchcraft. இதுக்கெல்லாம் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. We don't have to fear any of these things. நான் பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் சார்லின் இருக்கார், நாங்க எல்லாம் ஸ்கூல்ல படிச்சோம். So I have a friend that I went to school with. என்னுடைய நம்பரை ஒரு இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டு அவன் கூப்பிட்டான். So he called me once. என்ன தெரியுதா அப்படின்னு சொன்னான். He asked me whether I recognized him. சார்லி அப்படின்னு சொன்னான், பேர் சொன்னான். அவனே புரியுது, ஆமா கரெக்ட். Yeah, and he said his name was Charlie and I remembered him. ஏய் உனக்கு ஒன்னு தெரியுமா, என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னான். And he asked me whether I had heard about this thing. எனக்கு இருட்டுன்னா ரொம்ப பயம். He told me that he had a great fear of darkness. எனக்கு இருட்டுன்னா ரொம்ப பயம். So sorry, the pastor had a fear of darkness. காக்ரோச்னாலும் பயம். I also had a fear of cockroaches. காக்ரோச் அங்க பார்த்தாலே நான் அது எங்கப்பா அப்படி கற்பனை எல்லாம் பயங்கரமா வந்து மேல விழுந்து சட்டைக்குள்ள போயிருப்போம் அப்படி யோசிப்பேன் நான். So like even if I would see a cockroach at a distance, I would start imagining things, whether it would jump on me or go under my shirt. இதை வச்சுக்கிட்டு சில சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, ஜோசப் அங்க பாரு வெள்ளையா ஒண்ணு போது பாரு கிரவுண்ட்ல அப்படின்னு சொல்லுவாங்க. So my senior students used to bully me because of this. They would point to something. Oh, see, there's a cockroach on the ground. அண்ணா எனக்கு ஒண்ணுமே தெரியல அண்ணா அப்படின்னு சொல்லுவேன். And I would tell them, no, I can't actually see anything. போகுது சலக்குன்னு போகுது. And they would say, oh, actually it is there. See, and it's walking slowly. இதே மைண்ட்ல வந்துருச்சு.
ஃபுல்லா. So, and my mind was filled with this. இதுல வேற எங்க ஸ்கூல்ல இருந்த ஒரு பையனுடைய அண்ணன் வந்து இறந்து போயிட்டாரு. And the brother of one of my schoolmates. அவன் சொல்றான் எங்க அண்ணன் வந்துகிட்டே இருக்கிறாரு, என்கிட்ட பேசிட்டே இருக்கிறாருன்னு சொல்றான். And he was saying that his brother was appearing to him and talking to him. இதெல்லாம் எனக்கு நினைப்பு விட்டுறான் சார்லி. So, Charlie was reminding me of these things. சோ நாங்க படுத்துக்கிறோம். I was lying down. பாத்ரூம் போறேன். I was going to the bathroom. சரி ஜோசப் வந்து இருட்டுனா பயந்துருவான், அவனுக்கு அவனோட போலான்னு சொல்லிட்டு அவன் வந்து எனக்கு தெரியாது, நான் போயிட்டேன் உள்ளுக்குள்ள. So he thought that because I was afraid of the dark, he had to accompany me. இவன் இன்னொரு பாத்ரூம்குள்ள போயிட்டான். So he went into another bathroom and I didn't know this. போயிட்டு ஜோசப் அப்படின்னா And he called out my name from the other bathroom. நான் நினைச்சேன் அந்த பாஸ்கருடைய ஆவி அண்ணனுடைய ஆவிதான் வந்துச்சுன்னு ஓடி வந்து அவனுடைய பெட்லயே போய் படுத்துட்டேன். And I thought this was the ghost of the brother who had passed away, and I was so scared, so I ran out and went and. அவன் மறுபடியும் வந்து ஜோசப்னு கூப்பிடுறான், ஏன்னா அவன் பெட்ல தான் படுத்திருக்கேன். So I went and lay down on his bed, and then he came back and he said, Joseph. அவன் சொன்னா இப்போ நீ பாஸ்டர் ஆயிட்ட ஜோசப், இப்போ எப்படி இருக்கிறேன்னு கேட்டான். And so he was reminding me of all of this, and he was like, now you have become a pastor, Joseph, so how are you now? நான் சொன்னேன் பிசாசுக்கு பயப்படுறதை என்னைக்கோ விட்டுட்டேன். So I have given up fearing the devil. பிசாசு இப்போ வந்துச்சுன்னா என்ன அப்படின்னு தான் கேட்குற மாதிரி தான் இருக்கிறேன். So if the devil appears before me, I just ask him, what do you want? ஏன்னா வசனம் சொல்கிறது உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். ஹalleluya, praise the Lord. Because the word says the one who is in us is greater than the one who is in the world. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. அங்கிள் வந்து பில்லி சூனிய வச்சிட்டாரு, அவங்க வச்சிட்டாங்க, இவங்க வச்சிட்டாங்க, ஏதோ மந்திரம் பண்றாங்களாட்டுக்கு பாஸ்டர், இதெல்லாம் நீங்க நினைக்கவே கூடாது. So don't worry about things like, oh, this person has placed a curse on me, or they are doing some kind of rituals against me. Don't worry about that. எந்த இருளின் சக்தியும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. No power of darkness can overcome you. பாவம் வந்து மேற்கொள்ள முடியுமா? பாவத்தை தான் நாம மேற்கொள்ளணும். Can sin overcome us? No, we will overcome sin. எப்படி நம்ம பாவத்தை மேற்கொள்ளலாம்? How can we overcome sin? ஒரு எதிராளி வந்து உங்களை காட்டிலும் வல்லமை உள்ளவங்களா இருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? So if an enemy is stronger than you, what do? உங்களை காட்டிலும் ஸ்ட்ராங்கான ஒருத்தரை தான் கூட்டிட்டு போவீங்க இல்லீங்களா? So you would take someone who is stronger than you and them with you. உங்களை காட்டிலும் ஸ்ட்ராங்கானவர், பாவத்தை காட்டிலும் ஸ்ட்ராங்கானவர், பிசாசை காட்டிலும் ஸ்ட்ராங்கானவர், எல்லாத்த காட்டிலும் ஸ்ட்ராங்கானவர் இயேசு கிறிஸ்து. So the one who is stronger than you, stronger than your sin, stronger than the devil is the Lord Jesus Christ. So அவரோட சேர்ந்து நாம அந்த பாவத்தை மேற்கொள்ளணும். So with him we overcome our sin. நம்ம பலத்துல மேற்கொள்ள நினைச்சோம் அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிரும். If we try to overcome sin in our own strength, we will fail. அதே போல தான் எல்லா பயத்தையும் நாம வந்து மேற்கொள்ள வேண்டும். In the same way, that's how we also overcome all fear. அப்படி நம்ம செய்யும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வெளிச்சமாகி இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில ஒளி வீச வைக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். So when we do that, we are letting the light of Christ shine in our lives. So நீங்க நானு வெளியில போகும்போது எதையும் ஃபேஸ் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து நம்மோட இருக்கிறார் அப்படிங்கறத ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. So we should never forget that no matter where we go, the Lord Jesus is with us. உங்களுடைய வாழ்க்கை வந்து சில வேளையில பாத்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும். So sometimes our life feels like we're walking through a cave. இப்ப எல்லார் கையிலயும் டார்ச் லைட் இருக்கு இல்லீங்களா? These days we all have torches Mobile on our phones. சில வேளை அது வந்து ரொம்பலாம் தூரத்துக்கு போகாது. But it doesn't give us like really bright light. ஆனா அது நமக்கு உதவி செய்யுது. But it does help us. ஒரு கேவ்க்குள்ள ஒரு குகைக்குள்ள போறீங்க அப்படின்னா என்னென்னலாம் பயந்துட்டு போவீங்க யோசிச்சு பாருங்க. So if you're going to a cave, think of all the things we'll be afraid of. Cockroaches, பாம்பு, snakes, 10 தலை பாம்பு, 10-headed snakes. கேவ்க்குள்ளலாம் அது இருக்கு குகைக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. Some people say we believe that those things exist inside. பெரிய ஸ்பைடர்ஸ், huge spiders. எல்லாத்தையும் இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. We would imagine all of these things. ஆனா ஒன்னு நீங்க மனசுல வச்சுக்கோங்க. But one thing we need to keep in mind. நீங்க அந்த சில வேளைகள் அந்த கேவ் மாதிரி குகை மாதிரி இருக்கிற அந்த வாழ்க்கையுடைய ஃபேஸ் இருக்குல்ல அதுல நீங்க கடந்து போகும்போது sometimes when we go through phases of life that feel like us going through a cave, இயேசு உங்களோட வராரு. Jesus is with you. இயேசு உங்களோட வராரு. Jesus is with you. இயேசு உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறாரு. அவர் உங்களுடைய ஜீவனாக இருக்கிறார். Jesus is your life and your light. நீங்க அந்த இருட்டை மேற்கொள்ள முடியும் இயேசுவோட சேர்ந்து அப்படிங்கிற நம்பிக்கை எப்போதுமே இருக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். You can overcome this light with the help of the Lord Jesus, and we must believe this. அடுத்ததாக நான்காவதாக கடைசியாக என்ன பார்க்கறோம் அப்படின்னா நீங்க வெளிச்சத்தில் நீங்களும் நானும் வெளிச்சத்தில் நடக்கணும். அந்த வெளிச்சத்தை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளணும். So the last point we are going to look at is that we should walk in the light and we should share this light with others. மத்தேயு 5:16ல உங்களுடைய வெளிச்சம் மற்றவங்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும்னு சொல்றாரு. So in Matthew 5:16 the Lord says that we have to let our light shine before others. நம்ம ஷைன் 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 நம்ம எப்படி புரிஞ்சுக்கறோம்னா நம்ம ஷைனிங் ஸ்டார்ஸா மாறணும் அப்படி நினைச்சுக்கிறோம்.
So sometimes we misunderstand what it means to shine. We think we need to turn into superstars. இங்க என்ன சொல்றாருன்னா ஆண்டவர் வந்து லைட் வந்து ஷைன் பண்றதுனா என்ன? So, but this is what the Lord says about shining our light. நல்லா பயங்கரமா சூட் எல்லாம் போட்டு எல்லாம் டைலாம் கட்டிட்டு போறதா? Is it just wearing fancy suits and ties? உங்களுடைய நற்கிரியையின் மூலமாக நீங்க ஆண்டவருடைய வெளிச்சத்தை வந்து பிரகாசிங்கன்னு சொல்றாரு. No, it's through our good works that we shine the light of God. குட் ஒர்க்ஸ் என்னது? ஆண்டவர் நமக்குள்ள இருப்பதனால வருகிற நல்ல வேலைகள். So what are these good works? These are the good works that come as a result of God dwelling in us. ஒரு சின்ன மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்திக்கு வெளிச்சத்தை ஊட்டுது. So a small candle can light another candle. நீங்க ஒருத்தரோட பேசும்போது எப்படி இருக்கணும்? So when we talk to each other, this is how it ought to be. அது மங்கி எரியிற திரியா இருந்துச்சுன்னு வெச்சுங்களா, அந்த விக் திரியா இருந்துச்சு அப்படினா அது இன்னும் கொஞ்சம் நெருப்பூற்ற ஒரு ஆளா நீங்க இருக்கணும். So if the flame in the other candle is very weak, we ought to be people who light it up and make it brighter. ஒரு கேண்டில் ஆல்ரெடி வந்து அணையிற மாதிரி உங்ககிட்ட வருதுன்னு வெச்சுங்களா, if a candle is about to be put out, அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் வேகமா பேச கூட அணைஞ்சு போயிடும். You know, if we speak to them harshly, that candle might be put out. மெதுவா தான் பேசணும். So we should speak gently. எங்களுடைய கவுன்சிலர் கவுன்சிலிங் டீன் எப்படி பேசுவாங்க அப்படினா, so my counseling dean speaks in this manner. யூடியூப்ல பார்த்தா அவங்களை இமிடேட் பண்றேன்னு நினைச்சு போறாங்க. If they are watching on YouTube, they'll think I'm imitating them. இந்த வசனம் உங்களுக்கு எப்படி சொல்லுது? What does this verse say to you? என்ன மாதிரியான பிக்சர் உங்க மனசுல உருவாகுது சொல்ல முடியுமா? So can you say what kind of picture it's giving in your heart? டார்க்கா இருக்கா உங்களுக்கு? Does it feel dark? அந்த டார்க்கான இடத்துல இயேசு வெளிச்சமா வரார். அத பார்க்க முடியுதா உங்களுக்கு? So in this dark place, Jesus is shining as the light. Do you see him? சொல்லுவாங்க சிலர்ட்ட அப்படி பேசினாதான் போய் அதட்டுமே என்ன இது அப்படின்னா போச்சு. And they say like that's how you ought to talk to some people, because if you tell them what is this, they're going to be scared. நேத்து கூட நாங்க பைபிள் ஸ்டடில பிரேயர் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். We were discussing last night in our prayer meeting. எப்படி வந்து நான் ஜட்ஜ்மெண்டலா ஒருத்தங்களுக்கு கவுன்சில் பண்றது அப்படிங்கிறது. So how can we counsel someone in a non-judgmental manner? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய இரக்கம், உங்களுடைய அன்பு, இது எல்லாமே ஆண்டவருடைய அன்பாக பிரதிபலிக்க வேண்டும். So our love ought to be a reflection of God's love. அப்ப நம்ம மற்றவங்களுக்கு அந்த அன்பை ஷேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க டெஃபினெட்லி வருவாங்க ஆண்டவர்ட்ட. So when we are sharing this love with others, they will come to the Lord. உங்களுடைய வெளிச்சம் மற்றவங்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும். அந்த வெளிச்சத்தை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளணும். So your light should shine before others, and we should share that light with others. இயேசு கிறிஸ்துவை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளணும். We should share Jesus with others. இயேசு கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷத்தை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளணும். We should preach the gospel to others. நீங்க ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா மற்றவங்களோட பேசும்போது எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து அது ஞானத்தோட அவங்களோட இயேசு கிறிஸ்துவ குறித்து பேசுவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So we should always look for opportunities to bring Jesus into our daily conversation. ஒரு பாவி ரட்சிக்கப்படுவது மூலமாக ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கா பரலோகத்துல. There is great joy in heaven over one sinner who repents. சோ நம்ம ஒவ்வொரு நாளும் பரலோகத்துல ஒரு சந்தோஷமான நிகழ்வை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். So we should create this joy in heaven. அருமையானவர்களே, இயேசு வார்த்தையாக இருந்தார். Jesus is the word. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. This word was with God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார். This word is God. Hallelujah, praise the Lord.